வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படி 19ஆம் தேதிக்கு நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆக கிறிஸ்துமஸ் மாதத்தில் ஒரு சில கிறிஸ்துமஸ் பாடல்களை நம்ம பாடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். வாங்க. நல்லவர் இயேசுராஜன் வந்திருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் பாடல் புத்தகத்திலே 14வது பாடல். ஆகவே கரங்களை கட்டி நாம் ஆண்டவரை நாம் அழைப்போம். ஆண்டவர் தாமே நம் இல்லத்தில் உள்ளத்தில் வந்து நல்லவர் இயேசுராஜன் வந்திருக்கிறார். நாம் எல்லோரும் கூடும் இடத்திலே சொல்ல நல்லவர் இயேசுராஜன் வந்திருக்கிறார். நாம் எல்லோரும் கூடும் இடத்திலே இயேசுராஜாவுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கரங்களை தட்டி நாம் ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜாவுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கரங்களை தட்டி நாம் ஆர்ப்பரிப்போம். நல்லவர் இயேசுராஜன் வந்திருக்கிறார். நாம் எல்லோரும் கூடத்திலே அதிசயம் செய்வார், அற்புதங்கள் செய்வார், அண்டி வந்த எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். அதிசயம் செய்வார், அற்புதங்கள் செய்வார், அண்டி வந்த எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். அன்பானவர், அழகானவர், ஆறுதலின் தெய்வமவர். அன்பானவர், அழகானவர், ஆறுதலின் தெய்வமவர். இயேசுராஜாவுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கரங்களை தட்டி நாம் ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜாவுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கரங்களை தட்டி நாம் ஆர்ப்பரிப்போம். நல்லவர் இயேசுராஜன் வந்திருக்கிறார். நாம் எல்லோரும் கூடத்திலே நல்லவர் இயேசுராஜன் வந்திருக்கிறார். நாம் எல்லோரும் கூடத்திலே. அப்படியே நாம் எல்லாருமாய் கண்களை மூடி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். அவர் நம்ம மத்தியத்தில் வந்திருக்கிறபடினாலே ஆண்டவரே ஒரு கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணித்து நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, அருமையான இந்த ஆண்டவரே மத்திய வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்லவர் இயேசுராஜன் வந்திருக்கிறது. நாங்கள் எல்லாரும் கூடும் இடத்திலே என் நாமத்தில் அங்கே எங்கு 20 கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொன்ன தெய்வமே, நாங்கள் கூடி இருக்கிற இந்த இடத்திலே நீ வந்திருக்கிறவைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, வந்த யாவரையும் கரம் நீட்டி ஆசீர்வதிக்கின்ற தேவன், இதன் மத்தியில் வந்திருக்கிறவைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். அதோட உடலில் இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். இந்த வேளையில் உம்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மையானதை வைத்திருக்கிறேன். கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்ள போகிறார்கள். இந்த ஆன்லைன் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆராதனைகள், வேத வசனங்கள், துதிகள், ஸ்தோத்திரங்கள், மன்றாட்டுகள் எல்லாமே உங்க சமூகத்தில் தூரம் போல வந்து கர்த்தரை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. மீதி இருக்கிற நேர நிமிஷம் கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தின் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் என் தேவன் கண்மணி போல காத்த என் தெய்வமே, நீரை தொடர்ந்து எங்களை பொறுப்படுத்தி நடத்துகிறோம். இயேசு மூலம் எங்களை அர்ப்பணித்து ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். மகிமை நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அருமையான ஒரு வருகை பாடல் சொல்கிறது. இந்த மண்ணில் பாடணுமே அதே மாதிரி இ மேஜர் போட்டுக்கங்க. 6/8ல நல்ல அருமையான ஒரு பாடல். சாங் நம்பர் 30, 30வது பாடல். ஆமென். சாங் நம்பர் 30. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இயேசு வருகிறார். கிறிஸ்துமஸ் வந்து விட்டது என்று பாடமே அதே மாதிரி ராகத்துல ஸ்கேல்ல நம்ம சேர்ந்து பாடலாம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து வருவார். மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 30வது பாடல் எல்லாருமாய் சேர்ந்து குழந்தையாய் பிறந்தவர் மறுபடியுமாய் ராஜாதி ராஜாவாய்
வரப்போகிறார். விசுவாசத்தை உணர்ந்தவர்களாய் பாடுவோம். வருகிறான் மகிழ்ந்து பாடினே, வருவாரை வருகிறான் ஆயத்தப்படே. வந்தனேசு வருகிறான் மகிழ்ந்து பாடினே, வருவாரை வருகிறான் ஆயத்தப்படே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திரே, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திரே. வந்தனேசு வருகிறான் மகிழ்ந்து பாடினே, வருவாரை வருகிறான் ஆயத்தப்படே. வந்தனேசு வருகிறான் மகிழ்ந்து பாடினே, வருவாரை வருகிறான் ஆயத்தப்படே. மாபெரும் தேவன் மரியின் வயிற்றிலே மனித குலத்தை மீட்க மனிதனானார். மாபெரும் தேவன் மரியின் வயிற்றிலே மனித குலத்தை மீட்க மனிதனானார். மன்னதி மன்னன் மறுவானார், மன்னதி மன்னன் மறுவானார். மனிதனை புனிதனாய் மாற்றிட வந்தார், மனிதனை புனிதனாய் மாற்றிட வந்தார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திரே, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திரே. குழந்தை போலவர் முன்பு பிறந்தார், இனி ஒரு நாளில் அவர் குழந்தை போல் இல்லை, ஆமென். தேவாதி தேவன் ராஜாதி ராஜனாய் வரப்போகிறார். குழந்தை போலவர் முன்பு பிறந்தார், இனி வரும் நாளில் அவர் குழந்தை போல் இல்லை. குழந்தை போலவர் முன்பு பிறந்தார், இனி வரும் நாளில் அவர் குழந்தை போல் இல்லை. தேவாதி தேவன் தேவ மகிமையில், தேவாதி தேவன் தேவ மகிமையில் ராஜாதி ராஜாக வரப்போகிறார், ராஜாதி ராஜனாக வரப்போகிறார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திரே, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திரே, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திரே, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திரே. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பாடினது போலதான் குழந்தை போலவர் முன்பு பிறந்தார். எப்ப பிறந்தார்மா? 2025 வருஷத்துக்கு முன்பு அவர் குழந்தை போல பிறந்தார். ஆனா இனி வருகிற நாட்களில் குழந்தை போல அல்ல, அவர் ராஜாதி ராஜாவாய். ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர் நமக்காய் வைத்திருக்கிற ஸ்தலங்களை நமக்கு கொடுக்க அவர் ஆயத்தமாய் காத்திருக்கிறார். அந்த தேவனை துதிக்கலாம், ஸ்தோத்திரிக்கலாம். ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனம் பிளஸிங் பட பார்க்கிறோம். இன்னைக்கு பாருங்க என்ன பிளஸிங் பட என்று சொல்லி நாம் படிக்க கேட்கலாம். ஐசாயா 48 அதிகாரம் 17வது வசனம். ஐசாயா 48:17 word. இஸ்ரவேலின் பரிசுத்தராகி இருக்கின்ற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகின்றதாவது, புரோஜனமாய் இருக்கின்றதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகின்ற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. புரோஜனமான வழிகளை நம்ம நடத்துகிறாராம். பாப்பா இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க, கேட்கலாம். The Holy One of Israel, the Lord who saves you, who says, I am the Lord your God, the one who wants to teach you for your own good and direct you in the way you should go. Yes. புரோஜனமான வழிகளிலே தேவன் நம்மை நடத்துவார், which is good. அது நமக்கு தேவன் காண்பிப்பார். ஆகவே இந்த வேளையிலே
தேவன் நம்மோடு கூட வந்து அவர் அலங்கார வாசலில் பிரவேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் ஒரு நிமிடம் அப்படியே ஸ்தோத்திரத்தோடு கூட அலங்கார வாசலுக்குள்ள வருவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. Thank you Lord, thank you Lord, thank you Lord. இந்த உள்ளத்திலே அலங்காரத்தோடு தேவனை அப்படியே துதிக்கிறோம். ஹalleluya. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், எங்கள் மகிமையின் பிதாவே, ஆண்டவரே, எங்களுக்காய் வருகிற மன்னாதி மன்னன், ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், இந்த அரசாளுகிற ராஜாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். துதிக்கிற எங்களை தூய்மைப்படுத்துகிறீரே, நன்றி. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ற எங்க வாய்க்கு ஸ்திரப்படுத்துகிறீரே, நன்றி. அப்பா யெகோவா தேவனே, துதித்திட வந்தோம், உம்மை தொழுதிட வந்திருக்கிறோம். தூயவர் இயேசுவே, ஆராதனை செய்யும்போது எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறீரே, உமக்கே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி. எல்லாரும் சொல்லுங்க ஹalleluya. Praise the Lord. எல்லாரும் சத்தமா ஹalleluya. Praise the Lord. Thank you Jesus. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், இந்த பாடல் புத்தகத்திலே 33வது பாடல் பாருங்க. எல்லாருமா சேர்ந்து அலங்கார வாசலுக்குள்ளே நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன், உங்களை அன்பு கூற வந்திருக்கிறேன் தூயவரே என்று சொல்லி எந்த பாடலை சேர்ந்து பாடல எல்லாருமா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அதற்காக வாழ்க்கையாலே எதிர்த்து வந்திருக்கிறோம், தேவனீரின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆலயம் செல்வதையே அது மகிழ்ச்சி தருகிறது. நம்ம சபையுடனே அவனை தெரிவிக்க உண்மை கிடைக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவனை தேடி செல்லுவோம், திருப்பை கேட்டுக் கொள்வோம். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே திருமயம் பிழைத்ததே. என் குடும்பத்துடன் உம்மை தொழுதிடவே திருமயம் பிழைத்ததே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்திடுவோம். நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையையும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எங்கள் காணிக்கையை எங்கள் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையையும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எங்கள் காணிக்கையை உம் கரங்களிலே ஆண்டவரே, உற்சாகமாய் முழு குடும்பத்தை கொடுக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே.
Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. தேவனுடைய Thank you, மகிமையான Jesus. பிரசன்னத்திற்குள்ளே நன்றி. அப்படியே அந்த ஸ்கேல படிங்க. நன்றி. துதிக்கான நன்றி. மகிமை எல்லாம் நன்றி. என்று சொல்லி நன்றி. உள்ளத்தின் நன்றி. ஆழத்திலிருந்து Thank you, Lord. எல்லாருமே Thank அப்படியே you, Lord. மெலோடியா Thank you, நம்ம Jesus. பாடுவோம். எல்லாருமே நன்றி கண்களை அப்பா, மூடி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. துதிக்க, ஸ்தோத்திரிக்க, ஆராதிக்க, மகிமைப்படுத்த இவரே குடும்பங்களோடு சபைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென், ஆமென், வாய்களை ஆமென். திறந்த நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி அப்பா. நன்றி, இந்த வருஷந்தோறும் நன்றி, நன்றி. மாதந்தோறும் வாரம் ஆமென். வாரம் தோறும் ஒவ்வொரு நாளிலும் எங்களை கண்ணை மகிமை போல உமக்கே. காத்தீரே, அதற்கு நன்றி உமக்கே. நன்றி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஆராதனை உமக்கே. நாவுகளோடு கூட நீ இருக்கிறமைக்காக நன்றி ராஜா. நன்றி, எவ்வளவு ஆபத்து நன்றி, வந்தது, நன்றி. எவ்வளவு நோய்கள் வந்தது, எவ்வளவு ஆமென். பிரச்சனைகள் வந்தது, எவ்வளவு குடும்பங்களில பிரச்சனைகள் சரி. வந்தது. ஆனாலும் என் தேவன் எல்லாவற்றையும் கைவிடாமல் மாற்றி போட்டு காப்பாற்றி இந்த நிமிஷம் உம்மை வரைக்கும் துதிக்கிறோம். வந்திருக்கிறீங்களே, அதற்காக உம்மை நன்றி ராஜா. ஆராதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி 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 ஆமென், நன்றி, ஆமென், நன்றி. ஆமென், 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 ஆமென். துதிகன மகிமையோமே Hallelujah. முழு மனதுடன் செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியை அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியை அனுப்பிடுமே. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒருவருக்கே உரித்தாகட்டும். ஆண்டவர், இப்பொழுது ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்க. ஆமென், ஆண்டவரே உங்க வருகை குறித்து நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறதை குறித்து ஆமென். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் உங்க விசுவாசம் அதிகரிக்க, Jesus. இன்னும் பரிசுத்தம் அதிகரிக்க, இன்னும் நீதி ஆண்டவரே அதிகரிக்க, ஆமென். இன்னும் நேர்மைகள் அதிகரிக்க, ஆண்டவரே பொறுமைகள் அதிகமாக ஆக, ஆமென். ஆண்டவரே எங்களுக்குள்ள தாழ்மைகள் அதிகமாக ஆக என் கர்த்தர் வசனங்கள் வழியாக எங்களோடு கூட பேசுகிறேன். இயேசு. உன்னை தானே நேசிப்பது போல பிறரையும் நேசி என்று சொல்கிறேன். Hallelujah. ஆண்டவரே, மாயமற்ற ஆண்டவரே அன்பு நாங்கள் காண செய்யாமல் ஆண்டவரே உண்மையுள்ள அன்புள்ள பிள்ளைகளாக வாழ ஜீவிக்க எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. இந்த உலகத்திலே உண்மை தவிர வேற தேவர்கள் நாங்கள் சேவிக்கவும் நேசிக்கவும் வணங்கவும் ஆராதிக்கவே நாங்கள் கூடாதே. அப்பேற்பட்ட ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க, வணங்க, ஸ்தோத்திரம் பண்ண எங்கள் ஒவ்வொருவரும் நீர் எழுப்ப வேண்டுமான ஜெபிக்கிறோம். சகோதரிகளாய் எழுப்புங்க, சகோதரர்களாய் எழுப்புங்க, வாலிபர்களாய் எழுப்புங்க, சிறு பிள்ளைகளாய் எழுப்புங்க, குடும்பமாக எழுப்புங்க, ஊழியக்கார பிள்ளைகளை எழுப்புங்க. ஆண்டவரே, எழுப்பும். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பதற்காக மக்கள் நன்றி. நன்றி. ஆமென், இங்குள்ள ஆமென். வியாதிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் சந்தேக தகப்பன் ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பதற்காக மக்கள் நன்றி. இந்த குளிர் காலத்திலே ஆண்டவரே எல்லாருக்கும் ஆண்டவரே அக்கினிமயமாக நீங்க இறங்குங்க ராஜா. அக்கினிமயமான ஒரு ஆண்டவரே ஒரு சூட்டை, அக்கினிமயமான ஒரு ஆண்டவரே தாக்கத்தை ஒவ்வொருவரும் நீங்கள் நிரப்புங்க தகப்பன். அப்படியா செய்கிறவங்களுக்காக மக்கள் நன்றி. பேசுகிற ஐயாவை மறைத்து அவரோடும் எல்லோரும் வந்திருக்கிற பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி நேற்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தாழ்த்தி பூக்குட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Hallelujah. Thank you, Lord. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. அம்மா அப்படி பார்த்தா இன்னைக்கு என்ன 19 இன்னும் 4 நாள் 5 நாள் கமிட்டி வந்துருது. கிறிஸ்துமஸ் நடுராத்திரி ஜெபம் வரப்போகிறது. ஆண்டவர் நம் உள்ளத்திலே இல்லத்திலே வந்து பிறக்க நாம தயாராய் ஜெபித்து கொண்டே வருகிறோம். அநேக வீடுகளுக்கு கேரல்ஸ் வந்து கொண்டிருக்கிறாங்க. அநேக சபைகளிலே ஆலயங்களிலே நம்முடைய வீட்டை ஆயத்தம் பண்ணுவதை காட்டிலும் இந்த ஆயத்தம் பண்றது நல்லதுதான். அதே நேரத்தில் நம்முடைய உள்ளத்தை கூட ஆயத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லையா? அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். அதைத்தான் நம்ம பாடணும். குழந்தை போல் அவர் முன்பு பிறந்தார், இனி வருகிற காலத்துல ஒரு குழந்தை போல் வருகிறது இல்லை. அதனால இந்த செய்திக்கு அப்புறம் கூட ஒரு செய்தி மத்தியில கூட ஒரு பாட்டை நம்ம பாட போறோம். வருகையின் பாடல்.
முதல்ல நம்ம எல்லாருமா எடுத்துக்கொள்வோம். மேத்யூ 2nd chapter அதுல 9 to 12 இருக்கிற இந்த வசனத்தை நாம வாசிக்க கேட்போம். வழிகாட்டும் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம இந்த செய்தியுடைய தலைப்பு நம்ம பார்க்கிறோம். வழிகாட்டும் நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்கள் இன்னைக்கு நீங்க நான் தான். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பறக்கிறதற்கு வழிகாட்டின ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை போலதான் நீங்கள் நான் இருக்க வேண்டும் என்று இன்னைக்கு தலைப்பு தான், வழிகாட்டும் நட்சத்திரம் என்ற தலைப்பில மேத்யூ 2nd chapter 9 to 12 நல்லா சத்தமா படிப்பாங்க. And so they left, and on their way they saw the same star they had seen in the east. And when they saw it, how happy they were. Their joy was theirs. It went ahead of them until it stopped over the place where the child was. They went into the house, and when they saw the child with his mother Mary, they knelt down and worshipped him. They brought out their gifts of gold, frankincense, and myrrh, and presented them to him. Then they returned back to their country by another road, since God had warned them in a dream to not go back to Herod. ஆமென். இல்ல ரெண்டு வசனம் ரெண்டு பேர் படிங்க. 9வது வசனமும் 10வது வசனம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ல இருந்து 12 ஒரு வசனம் என்ன படிக்கலாம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அந்த குழந்தையை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை பவளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அல்லேலூயா. இதற்கு அப்புறம் தான் ஒரு விசேஷமான ஒரு நற்செய்தி என்ன சொல்கிறது. பின்பு அவர்கள் படிங்க, எல்லாரும் படிங்க. பின்பு அவர்கள் போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறே வழியாய் தங்கள் தேசத்திற்கு தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். அல்லேலூயா. இதுல விசேஷமான செய்தியை ஆண்டவர் இந்த இடத்துல அவர் கொடுக்கிறார். யூதருக்கு ராஜாவாய் பிறக்கிறவர் அரண்மனையில தான் பிறப்பார் என்று சொல்லி அவர்கள் வரும்போதே கிழக்கிலிருந்து அவர்களுக்கு ஒரு நட்சத்திரம் அடையாளம் காட்டினது. யூதேயா ராஜ்யத்திலே, அதாவது பெத்லகேம் ஊரிலே இரட்சகர் பிறந்திருக்கிறார், அவரை நான் வழிகாட்டுகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த நட்சத்திரத்தை பார்த்து ஃபாலோ பண்ணினே வந்தாங்க. ஆனா அதன் மத்தியில நல்லா கவனிச்சு பாருங்க, என்னதான் இருந்தாலும் மனுஷர் இல்லையா, 3 பேர்லயோ 4 பேர்லயோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, இல்லப்பா நம்ம போறமே கரெக்டான இடம் தான். ஆனா யூதருக்கு ராஜாவாய் பிறக்கிறவர் எங்க பிறப்பாரு? ஒரு வீட்லயா பிறப்பாரு? ஒரு பங்களாலயா பிறப்பாரு? இல்ல குடிசையிலயா பிறப்பாரு? இல்ல அரண்மனையில பிறப்பாரு. அதனால நம்ம நேரா ஏரோது ராஜா கிட்டே போயிடலாம், டைரக்டா போயிடலாம். அவர்கிட்டயே போயிட்டு அவர்கிட்டயே நம்முடைய டவுட்டை வந்து நம்ம கேட்டுக்கலாம். யூதருக்கு ராஜாவாய் பிறக்கிறவர் எங்கே இருக்கிறார், அவரை நாங்கள் பணிந்து கொள்ள வந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த சாஸ்திரிகள் போறாங்க. இந்த சாஸ்திரிகள் யார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இவங்களும் வந்து சாஸ்திரம் பாக்குறவங்க இல்ல, கிளி ஜோசியம் பாக்குறவங்க எல்லாம் கிடையாது. இவங்க வந்து காலத்தை கணக்கிடுகிறவர்கள். யார் அவங்க? நம்ம காலத்தை கணக்கிடுகிறவர்கள். நல்லா கவனிக்கணும். காலத்தை கணக்கெடுக்கிறவர்கள், சூரியனை கணக்கெடுக்கிறவர்கள், நட்சத்திரங்களை கணக்கெடுக்கிறவர்கள், நிலாவை கணக்கெடுக்கிறவர்கள். இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு கூட அஸ்ட்ரோலியா அப்படின்னு சொல்லி நிறைய படிச்சிருக்கிறாங்க. அதற்காகவே படிச்சு
அதற்காக ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்துவங்க இருக்காங்க உண்மையா. ஆனா இவங்க காலத்தை கணக்கெடுக்கிற சாஸ்திரிகள். அல்லேலூயா. ஆகவேதான் இவர்களை 3 ராஜாக்கள் சொல்லுவாங்க. ராஜாக்களுக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்துல வருகிறவர்கள், ராஜாக்கே ஒரு சில ஆலோசனை கொடுக்கிற சபை மக்களாய் சபையில இருக்கிறவர்களாய் கூட இங்க இருப்பாங்க. ஆக இவர்கள் ஆதி முதற்கொண்டு, அதாவது ஆதி முதற்கொண்டு அப்படின்னு சொன்னா ஒரு வசனத்தை படிக்கிறோம் பாருங்க. The book of Numbers, அதாவது என்னாகமம் 4வது புக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. என்னாகமம் அப்படின்னு வரும் பாருங்க. 4வது புக்கு. இன்னும் வாங்க இன்னும் எடுங்க. என்னாகமம் அதுல 24ஆம் அதிகாரத்துல 17வது வசனம். அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு 4000 வருஷத்திற்கு முன்பதாகவே மோசே வழியாய், என்னாகமம் 24ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. மோசே வழியாய் யாக்கோபின் சந்ததியில எப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் தோன்றும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வார்த்தையான தேவன் பேசியிருக்கிறார். நான் இப்படியாய் வருவேன், நான் இப்படியாய் உங்கள் மத்தியில உலாவுவேன் என்று சொல்லி அவர்கள் அன்றைக்கே சொல்லியிருக்கிறார். ஆகவேதான் இன்றைக்கு மோசே தீர்க்க தரிசனமாய் சரித்திரமாய் எழுதும் போது அவர் இப்படியா எழுதுறார் பாருங்க. என்னாகமம் The Book of Numbers chapter 24 verse 17 படிங்க. என்ன சொல்லுது? அவரை காண்பேன், அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல. அதான் நற்செய்தி. அவரை நான் காணுவேங்க, இப்போது இல்ல. அதைத்தான் யோபு கூட சொன்னார். அவரை நான் காண்பேன், சமீபமாய் நான் அவரை காண்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் கண்களால் காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். அதனால பாருங்க, நான் அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், அவரை நான் தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. அவருடைய தரிசனம் வருது எனக்கு. அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை நடத்துவார், என் பாவங்களை மன்னிப்பார், என் சாபங்களை நீக்குவார், பரிசுத்த வாழ்வை தருவார், பரலோகத்திற்கு என்னை அழைத்து செல்வார். அவரை நான் தரிசிப்பேன், ஆனால் இப்பொழுது இல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு நட்சத்திரம் யாக்கோவின் சந்ததியிலிருந்து, யூதா கோத்திரத்திலிருந்து அவர் உதிப்பார். ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அல்லேலூயா. மோவாபின் எல்லையை தொடங்கி சேத்புத்திரர் எல்லை வரைக்கும் தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிற, பரலோக ராஜ்யத்திற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகளை, சாத்தானின் சதி திட்டங்களை இயேசுவின் நாமத்தினாலே சிலுவையிலிருந்து காலால மிதித்து போடுவார். உன் தலையை அவர் நசுக்குவார், அவர் காலை நீ மிதிப்பாய் அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுத்தது போல இங்க சொல்லப்படுகிறது. ஒரு நட்சத்திரம் தோன்றும், ஒரு செங்கோல் எழும்பும். அதைத்தான் அன்றைய நாளிலிருந்து இந்த சாஸ்திரிகள் வழிவழியாய் வந்து அந்த நட்சத்திரம் எங்கே பிறந்திருக்கிறார் அல்லேலூயா என்ற செய்தியோடு கூட அவர்கள் தேடிக்கொண்டு வரும்போதுதான் அவர்களுக்கு வழிகாட்டி வந்தது கிடைக்கல. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் அந்த கிழக்கில கண்ட அந்த நட்சத்திரத்தை மறுபடியும் கண்டு என்னானாங்களா? அவங்க ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். வாங்க மத்திய 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அதை பார்த்த உடனே ஐயோ நாங்க தவறு செஞ்சிட்டோமே, மனம் மறந்துட்டாங்க. தவறு செஞ்சிட்டோமே, இந்த நட்சத்திரம் வழிகாட்டுகிறதே. நல்ல கவனிங்க. இப்ப நம்ம வானத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவோ நட்சத்திரங்கள் இருக்கிறது இல்லையா? எவ்வளவோ நட்சத்திரங்கள் இருக்கிறது. அதுல வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு சில நேரத்துல வேத பண்டிதர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அது எது? அதுதான் வழிகாட்டுகிற நட்சத்திரம். இவர்கள் போகும்போது இந்த சாஸ்திரிகளுக்கு முன்னாக சென்றது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பைபிள் சொல்லுகிறது அவர்களுக்கு முன் சென்றது. எல்லா நட்சத்திரம் அப்படியே இருக்குது. இதான் விடுவெள்ளி நட்சத்திரம். நான் பிறக்கிறதற்கு முன்பதாக ஒரு தூதனை அனுப்புவேன், அவர் உனக்கு வழிகாட்டுவான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா? அந்த நட்சத்திரத்தை தேவன் அனுப்பினார். அவங்க தொடர்ந்து அந்த நட்சத்திரத்தை பார்த்து கொண்டே வருகிறாங்க. பிள்ளை இருந்த ஸ்தானத்தில் என்ன பண்ணுது? அது அப்படியே நின்று விட்டது. அல்லேலூயா.
அந்த நட்சத்திரத்திற்கு அடையாளமா தான் இன்னைக்கு அநேக ஸ்டார்களை ஒவ்வொரு வீட்டுல நம்ம வைக்கிறோம். எனக்கு இயேசு கிறிஸ்து என் வீட்டில பிறப்பார், இயேசு கிறிஸ்து என் உள்ளத்துல பிறப்பார், இயேசு கிறிஸ்து என் குடும்பத்துல பிறப்பார், என் குடும்பத்துல கஷ்ட நஷ்டத்தை எல்லாவற்றையும் நீக்குவார், என்னை வியாதியிலிருந்து விளக்குவார், எனக்கு சமாதானத்தை தருவார், எனக்கு சந்தோஷத்தை தருவார், எனக்கு நிம்மதியை தருவார், என் குடும்பத்தில் இருக்கிற வியாதியிலிருந்து என்னை விடுதலையாக்குவார், பரலோகத்தின் பிள்ளைகளாய் என்னை மாற்றுவார் என்ற விசுவாசத்தோடு தான் வீட்டை அலங்கரிக்கிறோம், நம்மை அலங்கரித்துக் கொள்கிறோம். வெளியில ஸ்டார் எல்லாம் வைக்கிறோம், நட்சத்திரத்தை நம்ம வைக்கிறோம். இயேசு எங்க உள்ளத்துல பிறக்கணும், எங்க வீட்டில பிறக்கணும். அல்லேலூயா. அந்த வீட்டின் மேல் போய் நின்று விட்டது. அவங்க அழகா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ, இங்கதான் யூதருக்கு ராஜாவா இருக்கிறவர் பிறந்திருக்கிறார். அதாவது இதுல ஒரு விசேஷமா என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அதாவது சத்திரத்துல அவங்க தேடினாங்க, அவங்களுக்கு என்ன கிடைக்கல, இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த சத்திரத்துல நிறைய பேர் எல்லாம் சேர்ந்துட்டு இருக்காங்க, இடம் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போ அவர் மாட்டு தொழுவத்துல பறந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு சில சரித்திரம் சொல்லுகிறார். அது எங்கே என்று சொல்லி நாம பார்க்கும்போது பைபிள் சொல்கிறது, இயேசு பிறந்திருக்கிறார், அவரை முன்னணியில வைத்திருக்கிறார்கள், துணிகளிலே சுற்றி முன்னணியில வைக்கிறார். நல்ல நற்செய்தி கேளுங்க. அதாவது முன்னணியில்னா என்ன அர்த்தம், அந்த சத்திரத்தின் வாசலில இந்த வியாபாரிங்க வர்றாங்க போறாங்க, அதனாலதான் சத்திரம் நிரம்பிட்டு இருக்குது. வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் சத்திரத்தை புக் பண்ணிட்டாங்க. அவங்க அங்கிருந்து பயணமாய் வந்தாங்க பாருங்க. அந்த நாட்கள்ல இருந்ததெல்லாம் ஆடு மாடும் ஒட்டகம் மட்டும்தான், கழுதைகள் மட்டும்தான். ஆக அந்த சத்திரத்துல தங்கி இருக்கிறவர்களுக்கு கட்டக்கூடிய அந்த இடம் தான் அந்த மாட்டு தொழுவமா இருந்தது. அவங்க கொண்டு வந்த ஒட்டகங்கள், ஆடு மாடுகள் எல்லாமே அந்த இடத்துல இருந்தது. அதனாலதான் நம்ம படக்காட்சியில எல்லாம் பாக்குறோம் இல்லையா. ஆக அந்த இடத்துலதான் அவங்களுக்கு என்ன கிடைச்சது, இடம் கிடைச்சது. அதனாலதான் பைபிள் சொல்லுது, பிறந்த இயேசுவை முன்னணியில கிடைத்திருக்க நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி அன்னைக்கு மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட விசேஷமான நற்செய்தி. ஆண்டவருக்கு பாருங்க, இந்த உலகத்துல அவருக்கு சத்திரத்துல கூட இடம் கிடைக்கல, எந்த வீட்லயும் அவருக்கு இடம் கிடைக்கல. ஏன்னா அவ்வளவு தாழ்மையாய் மனுஷ ரூபம் எடுத்து இந்த பூமியில உன்னை என்னையும் மீட்டு ரட்சிக்க, புனிதராம் கடவுள் மனிதனை மீட்க, நம்ம எல்லாரையும் புனிதர்களாய் மாற்ற இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார் என்று பைபிள் சொல்கிறது. அல்லேலூயா. ஆகவேதான் அந்த நட்சத்திரம் போய் கரெக்டாய் அந்த இடத்துல நின்றது. அந்த இடத்திற்கு போய் அவர்கள் தங்களை சாஷ்டாங்கமாக விழுந்து அவர்கள் எல்லாரையும் பார்த்து அவர்களுக்கு வணக்கம் சொல்லி அந்த இடத்துல அந்த குழந்தையை இயேசுவை பணிந்து கொண்டார்கள். அதோடு கூட மாத்திரம் அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வெறுமையாய் நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஆசீர்வாதம் வரவே வராது. நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் அதே நேரத்துல நம்ம யாரை கூப்பிடணும், இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, இயேசுவே என் இல்லத்துல வாங்க. 2 பேர் 3 பேர் ஜெபிக்கும் போது நான் இருக்கிறேன் என்று சொன்னீங்களே, எங்க மத்தியத்துல வாங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம இயேசுவை கூப்பிடும் போது, அன்னைக்கு மரியாளிடத்துல யோசப்பிடத்துல ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணும் இல்ல. அவங்க எங்கிருந்து போகும்போது கால்நடையா தான் போனாங்க, வந்தாங்க, ஒரு கழுத்து தான் இருந்தது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆனால் எப்போது இயேசு அவர்கள் மத்தியத்துல பிறந்தாரோ அன்றைக்கு சாஸ்திரிகள் அவர்களுக்கு கோல்டு கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. பைபிள் சொல்லுதா, பொன்னை கொண்டு வந்தாங்க. அந்த பொன் எதற்கு அடையாளம், அது இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தை குறிக்கிறது. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இங்கிலீஷ்ல பைபிள் சொல்லுது, கவர்மெண்ட் ரூல் அவர் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. பொன்னை குறித்து எது சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரம். அல்லேலூயா. தூப வர்க்கம் எது, அந்த தூப வர்க்கம் தான் ஜெபம். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் தூபம் போல் கடவுளிடத்தில் போய் சேர்கிறது, அதற்கு அடையாளம். வெள்ளை போலம் எது, அதுதான் வாசனை பொருள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் தைல கொப்பினாலே கழுவி, தன் தலைமுடியினாலே கழுவினாலே என்று சொல்லி மரியாதை குறித்து நம்ம பார்க்கிறோம் இல்லையா. ஆக அப்படிப்பட்ட விசேஷமான தைலத்தை ஆண்டவருக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஆக பிரியமானவர்களே, இதை குறித்து பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் எல்லாம் நிறைய இருக்குது. 60ஆம் அதிகாரத்துல நீங்க 6வது வசனத்தை பாத்தீங்கன்னா, ஏசாயா புத்தகத்துல அங்க சொல்லுகிறது, இப்படிப்பட்ட ஒட்டகங்கள் வந்தது, சாஸ்திரிகள் வந்தது, பொன்னையும் வெள்ளை பவளத்தையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து காணிக்கையாய் வைத்தார்கள் என்று சொல்லி
பைபிள் சொல்லுகிறது. ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் இதெல்லாம் வந்து சொல்லுகிறது. இதெல்லாம் நம்ம நிதானமா படிக்கலாம். ஆனால் அதே நேரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிறந்த அந்த நாளிலே அடையாளம் காட்டுகிற நட்சத்திரமாய் ஆண்டவர் உங்களையும் நம்மையும் வைத்திருக்கிறார். இன்னைக்கு கூட பாருங்க, ஒரு வசனம் ஒன்று சொல்கிறது. தானியேல் புத்தகம் வாங்க, அப்படியே வாங்க, எசேக்கியேல் பக்கத்தில் இருக்க பாருங்க. தானியேல் 12ஆம் அதிகாரத்துல 3வது வசனம். இந்த நட்சத்திரம் யார்? ஆண்டவர் உங்களையும் நம்மையும் அடையாளம் காட்டுகிறார். இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, இந்த யூடியூப்ல, பேஸ்புக்ல வீடியோல பார்த்து கொண்டிருக்கிற சகோதரியே, ஊழியக்காரரே, நம்ம எல்லோரையும் ஆண்டவர் நட்சத்திரங்களாக, பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக, விடிவெளி நட்சத்திரங்களாக உங்களையும் நம்மையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தானியேல் 12ஆம் அதிகாரம் எடுத்துனீங்களா? அதுல 3வது வசனம் பாருங்க. ஏன் சொல்லுது பாருங்க, மேல இருக்கும் பாருங்க, அங்கதான் படிங்க. 12ஆம் அதிகாரம். நல்ல கவனிங்க. ஞானவான்கள் யாரது? இயேசுவை அறிந்த, ஞானத்தை அறிந்த நம் எல்லோரையும் ஞானவான்கள் என்று அழைக்கிறார். கிறிஸ்தவர்களை ஞானவான்கள் என்று அழைக்கிறார். இயேசுவை விசுவாசிக்கிறவர்களை ஞானவான்கள் என்று அழைக்கிறார். ஞானவான்கள் தானியேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாய், நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற நீங்களும் நானும் நட்சத்திரங்களை போல இயேசுவை அடையாளம் காட்டுகிறவர்களாய், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாய், அநேகரை இயேசுவின் பக்கமாய் திருப்புகிறவர்களாய். யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லணும். இதுதான் கிறிஸ்தவர்களுடைய கடமை. ஆகவேதான் உங்களையும் நம்மையும் ஞானவான்கள் என்று அழைக்கிறார். சதா காலங்களிலும் பிரகாசமா இருக்கிற கிறிஸ்தவர்களே என்று அழைக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே என்று அழைக்கிறார். நம்ம எல்லோரையும் நட்சத்திரங்களாய் பிரகாசிக்க தேவன் இன்றைக்கும் அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு கடைசி நாள் வரைக்கும் ஒரே ஒரு உயர் தான். ஒரு நாள் நம்ம பிறந்தாச்சு, ஒரு நாள் நம்ம மரிக்க போகிறோம். எப்போது மரிக்க போகிறோம் என்று தெரியாது. நாம மரிக்கிறதற்குள்ளாக அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள நம்ம நடத்தணும். இயேசுவை பத்தி சொல்லணும். விசுவாச பிரமாணத்துல சொல்றோமா இல்லையா? என்ன சொல்றோம்? ஆண்டவரே தேவரே சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவரே தேவரே நீர் வருமளவும் மரணத்தை அறிக்கை எழுதுகிறோம், உடைய உயிர்ப்பை எடுத்து வைக்கிறோம். சொல்றோமா இல்லையா? போய் சொல்லியிருந்தா வரும் நிறைய. யாருக்கு சொல்லி இருக்கிறோம்? நம்ம யாருக்காவது ஒருத்தருக்காவது சொல்லணும். நம்மங்க ஆண்டவர் வரும்போது எத்தனை நாள் நீ கோயிலுக்கு போன, எத்தனை முறை பைபிள் படிச்ச, எத்தனை நாள் நீ நன்மை எடுத்த, எத்தனை நாள் ரத்தம் குடிச்ச அப்படின்னாலும் கேட்க மாட்டார். என்னை பத்தி எத்தனை பேருக்கு சொன்ன? ஆண்டவர் அதுதான் கேட்குவாரு. நீ ஒண்டியா வர்றதுனால இல்ல, உன் குடும்பத்தோடு கூட வரணும், அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள சேர்ந்து வரணும். நம்ம வீட்டுக்கு வர வேலைக்காரங்களுக்கு சொன்னாலே போதும், நம்ம சந்திக்கிறவங்களுக்கு சொன்னாலே போதும். அவங்க கஷ்டத்தை சொல்லும் போது நம்ம என்ன டைலாக் அடிக்கிறோம்? அவங்க ஒரு கஷ்டத்தை சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தர், அடப்போமா உனக்கு 1 எனக்கு 9 சொல்றோமா இல்லையா? இல்லம்மா சொல்றீங்களா இல்லையா? சொல்றது தானே? அப்படி இல்ல அம்மா, நாங்க கூட ஒரு நாள் எப்படிதான் இருந்தோம். எப்படி நாங்க கூட ஒரு நாள் எப்படித்தாம இருந்தோம். எப்போ எங்களுக்கு இயேசுவை பத்தி கேள்விப்பட்டோமோ, எப்போ எங்களுக்காக மத்தவங்க வந்து ஜெபம் பண்ணாங்களே, நாங்க அன்றையில இருந்து நாங்க கூட ஜெபம் பண்றோம். எங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டங்கள்லாம் என்ன ஆகுது? மாறிக்கொண்டே வருகிறது. நீங்களும் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். எனக்கு ஒரு சகோதரனை பார்த்து நாங்க அதுதான் சொன்னோம். அன்னைக்கு மரியாதை பார்த்து பயப்படாதேன்னு சொன்னாரு. அதே வார்த்தை தான் அவங்களுக்கும் சொல்றாரு. ஐயா நீங்க பயப்படாதீங்க, எது குறிச்சோ வியாதி எல்லா மனுஷனுக்கும் வரும். எந்த வியாதி எந்த நோயும் யாரையும் விடாது. இல்ல எல்லா மனுஷனுக்கும் வியாதி வரும். ஆனா அதை குறிச்சு பயப்படாத. டாக்டருங்க மாத்திரை கொடுத்தாங்களா, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அந்த மாத்திரை ஏசு ரத்தம் ஜெயம் சொல்லிட்டு எடுத்துக்கோ. ஏசப்பா ஸ்தோத்திரம் சொல்லு, ஆண்டவர் அற்புதமாய் சுகம் கொடுப்பார். அல்லேலூயா. இதைத்தான் அந்த சகோதரனுக்கு சொல்லி நாங்க தைரியப்படுத்தி காலையில ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். ஆக பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில உங்களையும் நம்மையும் எழுந்து பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாய் மாற்ற ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆலயத்திலே தூணாய் வைக்க காத்திருக்கிறார்.
நற்செய்தியாளர்களாய் வைக்க காத்திருக்கிறார். ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்டை வாசிக்கிற பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். அப்படி இல்லைன்னா கையாவது தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய கைகளில அந்த இன்ஸ்ட்ருமெண்டை நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படியோ இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லணும். சதா காலங்களிலும் பிரகாசிக்கிற விடிவெளி நட்சத்திரங்களாய் உங்களை மாற்றுவேன். அந்த விடிவெளி நட்சத்திரம் நம்ம எல்லாரையும் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றிடுவார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்து அப்படியே 2-3 புக்கு வாங்க. ஆமோஸ் புத்தகம் இருக்கு பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு முறை மனிதனாய் வந்துட்டார், இன்னொரு முறை ராஜாதி ராஜாவாய் வருகிறார். ஆமோஸ் 4ஆம் அதிகாரத்திலே அங்கே 12வது வசனம் சொல்லுகிறார், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிலே அவரை அறியாதவர்கள், அவரை தேடாதவர்களை அழிப்பேன், வெட்டுவேன் என்றெல்லாம் ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார். உங்களையும் நம்மையும் அப்படிதான் செய்வார். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம போனா சொல்லினே இருப்பார். அப்பாவட்டும் சொல்லினே இருப்பாங்க. கேட்கலன்னா என்ன பண்ணுவாங்க? 2 தட்டு இல்லையா, சொல்ல கேட்கறது இல்லையா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரிதான் ஆண்டவர் இங்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். திருந்தாத போனா, கேட்காம போனா என்ன சொல்றாரு பாருங்க. 4ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம் மிக அற்புதமான ஒரு வசனம். ஆகையால் இஸ்ரவேலே இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன், இந்த மாதிரி நானும் உன்னை அடிப்பேன், தண்டிப்பேன், ஜாக்கிரதையாயிரு. நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினா, நான் இப்படி உனக்கு சீக்கிரத்துல செய்ய போகிறபடினாலே தேவனை சந்திக்கும்படி சீக்கிரமாய் வரப்போகிற உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமாயிரு, எச்சரிக்கையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் உன்னிடத்துல என்னிடத்துல அவர் கணக்கு கேட்பார். அன்பானவர்கள், அவர் கணக்கு கேட்பார். அவர் அதி சீக்கிரத்துல வரப்போகிற ராஜாதி ராஜாவா இருக்கிறார். இந்த விடிவெளி நட்சத்திரம் சீக்கிரமாய் வருவார். ஞானவான்களாய் உன்னையும் நம்மையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அதனால நம்ம எல்லாரையும் முழுமையாக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நாங்கள் செய்த எல்லா குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை ஞானவான்களாய் மாற்றுங்க. ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் சுவாமி உமக்கு உகந்த மகனாய் மகளாய் மாறணும் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடல்ல ஒரு அடி பாடல் நம்ம வேணா பாடலாம். 34வது பாடல். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். சொல்லுங்க. வானம் மீதிலே என் மன்னன் வருவார், என்னை ஏற்றுக்கொள்ளுவார். துன்பம் இல்லை, அங்கு தொல்லைகள் இல்லை, பஞ்சம் இல்லை, அங்கு பசியும் இல்லை. துன்பம் இல்லை, அங்கு தொல்லைகள் இல்லை, பஞ்சம் இல்லை, அங்கு பசியும் இல்லை. தூதர்கள் போல நான் கானம் பாடுவேன், தூதர்கள் போல நான் கானம் பாடுவேன். என் தூயவரை தரிசித்து தொழுதிடுவேன், என் தூயவரை தரிசித்து தொழுதிடுவேன். வாழ்க்கையிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றிக்கொள்ளுவார். வாழ்க்கையிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றிக்கொள்ளுவார். ஜெபம் பண்ணலாமா? எல்லோருமாய் கண்களை மூடி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
ஆங்கிலத்திலும் தமிழிலும் இந்த ஜெபத்தை நாம செய்வோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லோரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். எல்லாருமாய் கண்களை இறுக மூடுவோம். இயேசுவே, ஒரு முறை நீங்க குழந்தைய வந்தீங்க ஆண்டவரே, உண்மைதான். நீங்க மறுமுறை குழந்தையா வரமாட்டீங்க. ராஜாதி ராஜாவாய் வரப்போகுது, நடுமத்திய வானத்தில வரப்போகுது. கண்கூடா காட்சியில நாங்கள் காண வேண்டும். வருகைக்காக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்களை ஆண்டவரே பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாய் மாற்றுங்க. சொல்லுங்க, நட்சத்திரங்களாய் மாற்றுங்க, ஞானவான்களாய் மாற்றுங்க. சதா காலம் பிரகாசிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். Most holy and loving Father, we thank you for this blessing. எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை உம்முடைய அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். We send our soul, spirit and body into your hands. உம்மை அடையாளம் காட்டின அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு முன் சென்றது சுவாமி. Lord, for the star which identified you went before them. என்றைக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காட்டுகிற நட்சத்திரங்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. Transform us that we might be the stars who identify the Savior Jesus. ஞானத்தை உடையவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. Help us to be wise people. நட்சத்திரங்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. Help us to be the stars of yours. சதா காலங்களிலும் பிரகாசிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. Help us to be the everlasting people who shine for your glory. உம்முடைய நற்செய்தி அறிவிக்கிற எங்கள் ஒவ்வொரு முகங்கள் பிரகாசிக்க கடவுளாக. May all of our faces be filled with shine and radiance as we எங்க எல்லாரையும் உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். We send everybody into your hands. இங்க பாடின, ஜெபித்த, துதித்த, இசைத்த ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். We send each and every children of God who sang and gave glory to your name. அடியனையும் ஆண்டவரே எங்களுடைய சபை மக்கள் யாவரையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். We send ourselves and all of our church members into your presence. ஓபார நிகழ்ச்சிக்காக யாரெல்லாம் எந்தெந்த வீடுகளெல்லாம் திறந்து கொடுக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நட்சத்திரங்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. May you make each and everybody as shining stars for all those who open their doors to pray. அந்த குடும்பங்கள் ஆண்டவரே பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. May all of the family members shine for your glory. ஒவ்வொருவரையும் எழுந்து பிரகாசிக்கிறவர்களாய் நீர் மாற்றும் ஆண்டவரே. May you make each and everybody to rise and shine. எங்க எல்லாரையும் தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு We கொடுக்கிறோம். completely humble ourselves and give us into thy hands. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் You கொள்ளுங்க. take absolute control of us, lead us and guide us. இயேசுவை அறிந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில மனம் திரும்பி வாழ வேண்டும் ஆண்டவரே. For those who know Jesus should repent and live for him. அவர்கள் பழைய வழியில போக கூடாது ஆண்டவரே. They should not go back to the old ways. பழைய பாவத்துக்குள்ள போக கூடாது. They should not go back to their old sins. பழைய அநியாய அக்கிரமத்திற்குள்ள போக கூடாது. They should not go back to the way of sins. இயேசு கிறிஸ்து காட்டின புது வழியில போகணும் ஆண்டவரே. Lord, help us to go in the new way that Jesus showed. நாங்கள் மனம் திரும்பி புது வழியில பரலோக வழியில போகணும் ஆண்டவரே. Help us to go to the way to heaven. நீர் அப்படியே செய்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. I give you thanks that you do that for us. துதிகான மகிமை உமக்கே தருகிறோம். I give you all the glory, honor and dominion. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In the name of our Lord Jesus Christ, we offer this prayer and we pray. ஆமென். சொல்லுங்க ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாய் இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேல் அவர் நம்மை அனுதினமும் வழி நடத்த ஞானவான்களாய் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாய் உங்களையும் நம்மையும் மாற்றி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு பழைய பாடலை நாங்க பாடுகிறோம். இந்த பாடல் புத்தகத்துல 23வது பாடல், நற்செய்தியின் நட்சத்திரமே. எப்பொழுது வரும்? நம்ம எல்லாருமாய் சேர்ந்து டூப்பர்ல நல்ல உற்சாகமாய் நம்ம பாடுவோம். நற்செய்தியின் நட்சத்திரமே, எங்கள் இயேசு பாலனே, இந்திய மக்களுக்கு நாங்கள் நற்செய்தியை அறிவிக்க நட்சத்திரங்களா எங்களை மாற்றுங்க. அல்லேலூயா. Hallelujah. பிரைஸ் தி லார்ட். Thank you, Lord. நாமும் வாழ்க ஆண்டவரே, உம்முடைய ஆட்சி எங்கும் வருக என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நம்ம பாடுவோம். Thank you, இந்த Lord. 2 வரி நல்ல அருமையா பாடுவோம். ஆண்டவர் அவருடைய வருகைக்கு நம்ம எல்லாரையும் ஆயத்தம் பண்ணுவார். Thank you, Lord. தேங்க்யூ. நன்றி அப்பா. நற்செய்தியின் நட்சத்திரங்களாக நாங்கள் பிரகாசிக்க நாளில் கேட்டு செய்தியின்படி அந்த நட்சத்திரத்தை பார்த்து உண்மை கண்டார்கள். கண்டவுடன் வேறு வழியாய் போனார்கள். அதுபோல கண்டவர்கள் வேறு வழியாய் ஆமென்.
வாழ உதவி செய்யுங்கள். நற்செய்தியின் நட்சத்திரமே, நீங்கள் இயேசு பாலனே. இந்திய மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க அருளையும் பலத்தையும் தார். இறையாசியும் மகிமையும் தார். நற்செய்தியின் நட்சத்திரமே, எங்கள் இயேசு பாலனே. இந்திய மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க அருளையும் பலத்தையும் தார். இறையாசியும் மகிமையும் தார். இயேசு நாமம் வாழ்க, அவர் ஆட்சி எங்கும் வளர்க, அவர் சாட்சிகள் எங்கும் நிறைக. தேவாவியும் வழியாக, தேவாவியும் வழியாக. நற்செய்தியின் 2000 ஆண்டில் தேவனின் பக்தர்கள் நாம் அந்த தேவனின் திருமகனை இங்கும் அறிவிக்க வேண்டுமே. நற்செய்தியின் 2000 ஆண்டில் தேவனின் பக்தர்கள் நாம் அந்த தேவனின் திருமகனை இங்கும் அறிவிக்க வேண்டுமே. வாருங்கள் இணைந்திடுவோம் தேவனின் பக்தர்களே, வாருங்கள் கூடிடுவோம் இயேசுவின் சீடர்களே. இயேசு ஆண்டவர் எனக்காக பிறந்தார், இயேசு ஆண்டவர் எனக்காக மரித்தார், இயேசு ஆண்டவர் எனக்காக உயிர்த்தார். அறிக்கை செய்திடுவோம் என அறிக்கை செய்திடுவோம். நற்செய்தியின் நட்சத்திரமே, எங்கள் இயேசு ராஜனே. இந்திய மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க அருளையும் பலத்தையும் தார். இறையாசியும் மகிமையும் தார். இயேசு நாமம் வாழ்க, அவர் ஆட்சி எங்கும் வளர்க, அவர் சாட்சிகள் எங்கும் நிறைக. தேவாவியும் வழியாக, தேவாவியும் வழியாக. இயேசு ஆண்டவர் வாழ்க, அவர் நாமம் என்றும் வளர்க. அவர் சாட்சிகள் எங்கும் நிறைக. தேவாவியும் வழியாக, தேவாவியும் வழியாக. வாருங்கள் இணைந்திடுவோம் தேவனின் பக்தர்களே, வாருங்கள் கூடிடுவோம் இயேசுவின் சீடர்களே. இயேசு ஆண்டவர் எனக்காக பிறந்தார், இயேசு ஆண்டவர் எனக்காக மரித்தார், இயேசு ஆண்டவர் எனக்காக உயிர்த்தார். அறிக்கை செய்திடுவோம் என அறிக்கை செய்திடுவோம். நற்செய்தியின் நட்சத்திரமே, எங்கள் இயேசு ராஜனே. இந்திய மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க அருமையும் பலத்தையும் தார். இறையாசியும் மகிமையும் தார். இயேசு நாமம் வாழ்க, அவர் ஆட்சி எங்கும் வளர்க, அவர் சாட்சிகள் எங்கும் நிறைக. தேவாவியும் வழியாக, தேவாவியும் வழியாக. அல்லேலூயா. இயேசு நாமம் மாத்திரம் வாழ்க்கையில ஆமென். வளரணும். அவர் நாமம் ஒன்று வாழ்க வாழ்க என்று நம் வாழ்க்கையில அவர் வாழ்த்தணும். கர்த்தர் நம்மை வாழ வைப்பார். ஆகவே இந்த நாளிலே இந்த ஜெபத்தில் வந்து கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நம்ம ஒண்ணு நினைச்சுக்கணும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார்,
ஆண்டவர் இயேசுக்கா நமக்காக மரித்தார், ஆண்டவர் இயேசு நமக்காக உயிர்த்தார் என்று நம்ம என்ன பண்ணுமா அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்யும்போது தேவன் நம்மை வாழ வைப்பார். God bless you all. Be safe. Jesus is coming soon. Happy Christmas. God bless you.